Assalamualaikum and hi everyone. Welcome to Shayin Talks. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாயாசம் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போறோம். So let's get started. Before going to the video, please do subscribe my channel and hit the bell icon so that you will get all notify of my video. இப்போ ஒரு pan heat பண்ணி அதில் 3 glass of water add பண்ணிருக்கேன். தண்ணி நல்லா 5 minutes போல கொதிக்கட்டும். கொதிச்சு வந்ததும் 200 gram சேமியாவை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சேமியா 2 to 3 minutes நல்லாவே வந்து வேகட்டும். ஸோ இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் முழு தேங்காவை உடச்சி தான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் ரொம்பவே பிடிக்கும் பாயாசம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் கட்டியாகவே செய்கிறேன். நீங்கள் தேங்காய் பால் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் பசும்பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு எந்த கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுவே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பால் ஊற்றினதுக்கப்புறமா சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/4 கப் தான் சர்க்கரை ஆட் பண்ணேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பாயாசம் வந்து தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வாட்டர் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கட்டியாக பிடிக்கும், அதனால் நான் வந்து கட்டியாக தான் செஞ்சுருக்கேன். மீன்வைல் கடாயை ஹீட் பண்ணி 2 to 3 tablespoon கீ ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம cashew வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். cashew வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லாவே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து handfull of cashew தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து பாயாசத்தில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸஸாக இருக்க கீயில் நீங்கள் ரைசன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து இதையுமே வந்து பாயாசத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், ஸோ இது ரொம்ப வந்து கட்டியாக தான் நான் செஞ்சுருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபைனலி பாயாசம் இஸ் ரெடி. ஸோ இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் பாயாசம் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் யூ லைக் திஸ் ரெசிபி. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் தாட்ஸை எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இஃப் யூ வாண்ட் மோர் வீடியோஸ் தென் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.